இது ஒரு பிரைம் லொகேஷன்ல அமைஞ்சிருக்குங்க. ஸோ அத்தங்க ஸோ ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் தான். ஸோ 3.5 கிலோமீட்டர்ல நம்மளுடைய லேஅவுட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்க இடம் வாங்கணும் அப்படின்னா 4 ரீசன் தான். ஒன்னு ஜங்ஷன்ல இருந்து ஸ்டேஷன்ல இருந்து ஒரே ரோடு 3.5 கிலோமீட்டர் தான். ரெண்டாவது விஷயம் டைட்டில் பார்க் வருது. 3 இங்க அப்கமிங்ல மெட்ரோ வருது. இது எல்லாத்தையுமே தாண்டி குடியிருப்புக்கு மத்தியில இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கு. ஸோ அதங்க உங்ககிட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், ஆவடிக்குள்ள சூப்பரான உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல பிளாட் வாங்கிக்கிற முடியும். இதே ஏதோ ஒரு 6 to 7 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களால இந்த லேஅவுட்லயே கன்ஸ்ட்ரக்ஷன் வீடும் கட்டிக்கிற முடியும். ஸோ உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்க நீங்க பிளாட் வாங்கிக்கிற முடியும். அதே மாதிரி நீங்க வீடு கட்ட மாதிரி அப்படின்னா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்க மேம் சொன்னீங்கன்னா இவங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே மேம், ஃபைனலா என்னோட ஆர்டிஸ்ட் இருக்காங்க, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இங்க இடம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். என்ன பண்ணி தருவீங்க? ரொம்ப கண்டிஷனா சொல்லிட்டீங்க நீங்க. சோ நமக்கு ஷூரா பண்ணிடுவோம். வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க ரஹீம் பேசிட்டு இருக்கேன். गाइस, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்ல தான் நின்றுகிட்டு இருக்கோம். இது ஒரு பிரைம் லொகேஷன்ல அமைஞ்சிருக்குங்க. இந்த லேஅவுட் எங்க இருக்கு, இந்த லேஅவுட்ல வந்துட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த லேஅவுட்டை சுத்தி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமே இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம், வாங்க ஃபுல் டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, மேம் வந்துட்டாங்க. மேம் கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா. கேட்க போறது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. மேமோட வாட்ஸ்அப் நம்பர், போன் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் வருது, டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஹாய் மேம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆஃப்டர் ரம்ஜான் மீட் பண்றோம். நம்ம நாளைக்கு அப்புறம் மீட் பண்றோம். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சோ உங்களை பத்தி புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, சோ நீங்க யாரு அப்படின்றத கமெண்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. என்னோட நேம் வந்து உமா சிவராஜ். நம்ம கம்பெனியோட நேம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி என்டர்பிரைசஸ். இப்ப நம்ம நின்னுட்டு இருக்க இடத்தோட லேஅவுட்டோட பேரு மகாலட்சுமி. சூப்பர், மகாலட்சுமி லேஅவுட்டோட மகாலட்சுமி நகர். ஓகே, சோ ஓகே மேம், இந்த லேஅவுட் எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் சார். ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் ரெண்டுமே வந்து அட்ஜாயின்ட் தான் இது. ஆமா. சோ நியர் பை அங்க இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3.5 கிலோமீட்டர்ஸ்லயே வந்துருது. ஆவடியில காமராஜ் நகர் அப்படின்னாவே ஃபேமஸான ஏரியா தான் இது. சோ அதுல ஜஸ்ட் பேக் சைடுல தான் நம்ம இந்த லேஅவுட் கொடுத்துருக்கோம். சூப்பர். ஓகே, சோ அத்தங்க சோ ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் தான். சோ 3.5 கிலோமீட்டர்ல நம்மளுடைய லேஅவுட் இருக்குது. ஓகேங்களா. சோ ஓகே மேம், இந்த லேஅவுட் பார்க்கவே தெரியுது, எல்லாமே அருமையா எல்லாம் பண்ணி வச்சிட்டீங்க. சரி, இருந்தாலும் சொல்லுங்க இங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்து நம்ம 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். நார்த் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம், ஈஸ்ட்ல ஒன்னு கொடுத்துருக்கோம். நார்த் ஈஸ்ட் 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாவே இது கேட்டட் கம்யூனிட்டி, ஃபுல் காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு, நீங்க பார்த்தாவே தெரியும். அப்புறம் சிசிடிவி கேமரா கொடுத்துருக்கோம். அப்புறம் 24/7 வந்து செக்யூரிட்டி சர்வீஸ். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்கோம். நீங்க இடம் வாங்குனீங்கன்னா நல்லா செக்யூரா ஃபீல் பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இபிஐ கொண்டு வந்துட்டோம் உள்ள. ரோடும் பாத்தீங்கன்னா ரோடோட சைஸ் 24 அடி தார் ரோடு தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே. ரைட், ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு லேஅவுட்டுக்கு என்னென்ன பேசிக்க தேவையோ அது எல்லாமே இங்க இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓகே மேம், இப்போ லேஅவுட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி லேஅவுட் பக்கத்துல என்னென்ன இருக்குது? ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்? ஸ்கூல், காலேஜ் எல்லாமே இருக்கு சார். ஸ்கூல் பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு இங்க டிஎஸ்எல்எம் ஸ்கூல் இருக்கு, அப்புறம் வேலம் மால், அப்புறம் சின்மயா வித்யாலயா. அப்புறம் காலேஜஸ் பாத்தீங்கன்னா இங்க இந்த பக்கம் வந்து ஜெயா காலேஜ் இருக்கு, அப்புறம் மகாலட்சுமி எஸ்சி இன்ஜினியரிங். ஸோ ஸ்கூல் காலேஜை பொறுத்த வரைக்கும் இங்க எந்த ஒரு இதுவும் இல்ல, எல்லாமே நியர்பை இருக்கு. அப்புறம் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா கூட நமக்கு வந்து கவர்மெண்ட் பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க், ஹாஸ்பிட்டல், சோ எல்லாமே இருக்கு. நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆவடி ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குது. இது இருக்கக்கூடிய இந்த லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா வீடு இருக்கு மத்தியில தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது சுத்தி எல்லாமே தான் இருக்குது. ஓகேங்களா. ஓகே மேம், பார்த்தாலே தெரியுது எல்லாமே ப்ராப்பரா பண்ணி வச்சிருக்கீங்க. சரி, இருந்தாலும் சொல்லுங்க இங்க நீங்க என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? நம்ம டோட்டல் லேஅவுட் ஏரியாவே பாத்தீங்கன்னா வந்து நம்ம 4.5 ஏக்கர்ல கொடுத்துருக்கோம். அது ஃபேஸ் 1 போட்டோம். நம்ம ஃபேஸ் 1ல வந்து டோட்டல் ஒரு 65 பிளாட் வரைக்குமே போட்டோம். இது வந்து எல்லாமே வந்து ஃபுல் சோல்ட் அவுட். சிஎம்டிஏ ரெரா அப்ரூவோட தான் நம்ம எல்லாம் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம் நம்ம. சோ வாங்குனவங்களும் இப்ப எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நீங்க வீடியோல ஜூம் பண்ணீங்கன்னா தெரியும். அது இபி எல்லாம் வந்துருச்சு, அப்புறம் போர் போட்டு எல்லாம் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து இப்ப ஃபேஸ் 2 லான்ச் பண்ணிருக்கோம். நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து 43 பிளாட் வரைக்கும் கொடுத்துருக்கோம். லான்ச் பண்ணி 10 டேஸ்க்குள்ளேயே எங்களுக்கு ஒரு 15 to 20 வரைக்குமே பிளாட்ஸ் புக் ஆயிடுச்சு சார். ஓகே ஓகே. ஏன்னா இது வந்து மெயின்ல இருக்கு. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப மெயின்ல இருக்கனால தான் இவ்வளவு சீக்கிரமா புக் ஆகிட்டு இருக்குது. சோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனே வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து கீழே ஃபோன் நம்பர் இருக்குது. இடம் வாங்கணும் முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா உடனே கால் பண்ணிருங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பீடா இங்க ஃபுல் ஆகிட்டு இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபேஸ் 1ல நமக்கு வந்த கிளைண்டே வந்து
ஃபேஸ் 1ல எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்கிறதுனால ஃபேஸ் 2ல எங்களுக்கு வெயிட் பண்ணி வாங்கின கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க. ஃபேஸ் 2 லான்ச் பண்ணா சொல்லுங்க அப்படின்றாங்க இல்லையா, சோ அவங்களே வந்து நமக்கு புக் பண்ணிருக்காங்க. சூப்பர். ஓகே. சோ गाइस ஆக்சுவலி நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, இங்க போர் போட்டுருக்காங்க, ஆல்ரெடி போர் போட்டுருக்காங்க ஓகேங்களா. சோ போர் போட்டு வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே சொல்லுங்க மேம், இங்க எத்தனை அடி இருந்து தண்ணி இருக்குது? தண்ணி வந்து பாத்தீங்கன்னா 30 அடியில இருந்து உங்களுக்கு தண்ணி வரும் சார். இப்ப நீங்க போர் போடணும் அப்படின்னா 200 அடி வரைக்குமே போர் போடலாம். ஓகே ஓகே. गाइस இங்க 30 அடியில இருந்தும் தண்ணி இருக்குது ஓகேங்களா. ஓகே மேம், நீங்க எத்தனையோ ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. சோ ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படின்னா நான் எதுக்காக இந்த பிளாட்டை சூஸ் பண்ணணும், இங்க இடம் வாங்கணும்? இது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான், 3.5 கிலோமீட்டர். இங்க நீங்க எந்த சரௌண்டிங்ல வேணா கூட செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அருமையான லேஅவுட் ஆவடியில கிடையாது. சூப்பரான லேஅவுட் தான் இது. ஒரே ஸ்ட்ரெயிட், நீங்க எங்க திரும்பவும் அப்படி தேவையில்லை, நல்லாவே இருக்கும் சைட்டு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு டெவலப்மெண்ட் நிறைய, ஆவடி டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்கு, ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அப்கமிங் மெட்ரோ அலாட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் டைடல் பார்க். சோ டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாவே இருக்கு. சோ நீங்க தாராளமா இந்த இடத்தை சூஸ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். சோ அதாங்க சார், இங்க இடம் வாங்கணும் அப்படின்னா நாளே ரீசன் தான். ஒன்னு ஜங்ஷன்ல இருந்து ஸ்டேஷன்ல இருந்து ஒரே ரோடு 3.5 கிலோமீட்டர் தான். ரெண்டாவது விஷயம் டைட்டில் பார்க் வருது. 3 இங்க அப்கமிங்ல மெட்ரோ வருது. இது எல்லாத்தையுமே தாண்டி குடியிருப்புக்கு மத்தியில இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஓகே மேம், ஃபைனலா சொல்லுங்க, நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்துல லேஅவுட் போட்டுருக்காங்க இல்லையா? கண்டிப்பா போட்டுருக்காங்க. அங்க ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போகுது, நீங்க எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்களே கூட போய் விசாரிச்சுக்கோங்க. 4000ல இருந்து 45 வரைக்குமே போகுது. ஓகே ஓகே. இப்ப நம்ம லேஅவுட் போட்டிருக்கோம் ஃபேஸ் 2ல என்ன ரேட் போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா 3800 ரூபாய் போட்டிருக்கோம். இது வந்து ரேட் நெகோஷியபிள் தான். அது நெகோஷியபிள்ங்கிறது வந்து குறுகிய காலம் மட்டும்தான், பெர்மனன்ட் கிடையாது. சோ எவ்வளவு சீக்கிரம் பாத்துட்டு வரீங்களோ இந்த வீடியோவை பார்த்துட்டு, சோ அவங்களுக்கு அந்த நெகோஷியபிள் பிரைஸ் கண்டிப்பா பண்ணி தர முடியும். இந்த ஆவடியில இந்த சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கரெக்டான ரீசனபிள் ரேட்ல உங்களுக்கு வேற எந்த லேஅவுட்டுமே அமையாது உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்துட்டு மத்த லேஅவுட்டும் பார்த்து கம்பேர் பண்றாங்க, பார்த்துட்டு மறுபடியும் நம்ம கிட்டே தான் வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு ஷூரிட்டில தான் நான் சொல்றேன் இந்த வார்த்தையை. சோ அதாங்க, சோ வந்து பக்கத்துல போய் விசாரிச்சு பாருங்க, இந்த மாதிரி லேஅவுட் இருக்கான்னு பாருங்க ஓகேங்களா. இவ்வளவு அருமையான லேஅவுட், பக்கத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கணும், அப்படி இருந்தும் இந்த மாதிரி லேஅவுட் இருக்கான்னு பாருங்க, உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஓகேங்களா. ஃபைனலா நீங்க மேம் தான் வந்து ஆகணும். ஓகே மேம், நீங்க பிளாட் மட்டும் தான் செல் பண்றீங்களா இல்ல வீடும் கட்டி தரீங்களா? கட்டி கொடுக்குறோம் சார். உங்களுக்கு பிளாட் வேணும் அப்படின்னாலும் பிளாட் மட்டுமே பண்ணி தரோம், இல்ல எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நம்மளே பண்ணியும் கொடுத்துறோம். இப்போ பிளாட் வாங்குற மாதிரி அப்படின்னா டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும்? டவுன் பேமெண்ட் ஒரு மினிமம் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் சொல்றேன். நான் 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு கையில ஒரு ஹேண்ட் கேஷ் நம்மகிட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் இருந்தா போறோம். 4 லட்சம் ரூபாய் இருந்தா போறோம். பேலன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு 90% வரைக்குமே நம்ம பேங்க் லோன் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். ஓகே மேம், இப்போ வீடு கட்டுற மாதிரி அப்படின்னா அவங்களுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு இருக்கணும்? வீடு கட்டணும் அப்படின்னாக்கா டவுன் பேமெண்ட் ஒரு கையில ஒரு 6 லட்சம் ரூபாய் இருந்தா போறோம். 6 லட்சம் ரூபாய் இருந்தா போறோம். பேலன்ஸ் வந்து நம்ம லோன்ல பண்ணிடலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் லோன்ல வச்சு நம்ம பண்ணிடலாம். ஓகே ஓகே. சோ அதாங்க, உங்ககிட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், ஆவடிக்குள்ள சூப்பரான உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல பிளாட் வாங்கிக்கிற முடியும். இதே ஏதோ ஒரு 6 to 7 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களால இந்த லேஅவுட்லயே கன்ஸ்ட்ரக்ஷன் வீடும் கட்டிக்கிற முடியும். சரி ஓகே மேம், நீங்க யாருக்கெல்லாம் லோன் அரேஞ்ச் பண்ணி தரீங்க? லோன் பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ் பண்ணலாம் சார். மினிமம் வந்து அப்படி இல்லைன்னா ஒரு 40,000 சேலரி இருக்கணும், இல்ல சிவில் நல்லா இருக்கிற பர்சன், அவங்க கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே மேம், இப்போ சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த லேஅவுட்ல மினிமம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு இருந்து ஆரம்பிக்குது, மேக்ஸிமம் எவ்வளவு இருக்குது? மினிமம் பாத்தீங்கன்னா நம்ம 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 800ல இருந்து 2300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நம்மளோட பிளாட் மெஷர்மெண்ட் இருக்கு. சோ யாருக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் தாங்க. சோ உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி இங்க நீங்க பிளாட் வாங்கிக்கிற முடியும். அதே மாதிரி நீங்க வீடு கட்ட மாதிரி அப்படின்னா உங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்க மேம் சொன்னீங்கன்னா இவங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. சோ ஓகே மேம், இப்போ நான் என்ன ஏரியா இருக்கேன், இல்ல அவுட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கேன், அவுட் ஆஃப் சென்னையா இருக்கேன், ஏதோ இந்த ஏரியா இந்த ஊர்ல இல்ல, நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு திரும்ப ரீசேல் பண்ணணும் அப்படின்னா நீங்க சப்போர்ட் பண்ணி தரீங்களா? ஷூரா பண்ணி கொடுப்போம் சார், 100% ஷூரா. உங்களை நம்பி வாங்குறீங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். சூப்பர். ஓகே ஓகே. இது மட்டும் இல்லாம இந்த ஏரியா பாத்தீங்கன்னா செம்ம பூம் ஆகக்கூடிய ஏரியா ஓகேங்களா. பக்கத்துல மெட்ரோ வருது, டைட்டில் பார்க் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா செம்ம பூம் ஆயிடும். நீங்க இப்ப வாங்கி போட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்க 2 to 3 4 வருஷத்துக்குள்ள பயங்கரமா பூம் இருக்கும். அப்ப நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா செம்ம ப்ராஃபிட் சேல் பண்ண முடியும். இதுக்குமே மேம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு சில பேர் வந்து வாஸ்து பார்த்து இடம் வாங்குவாங்க, கண்டிப்பா அவங்க எல்லாம் டைரக்ஷன் பார்ப்பாங்க. சோ இங்க என்னென்ன டைரக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குது? இருக்கு சார், இல்ல 4 டைரக்ஷனுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு, இப்போ வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஓகே ஓகே. சோ அதங்க இப்போ வரையுமே எல்லா டைரக்ஷன்லயுமே இங்க பிளாட் அவைலபிளா இருக்குது. சோ நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எது தேவையோ நீங்க வாங்கிக்கிற முடியும். ஓகே மேம், ஃபைனலா என்னோட ஆடியன்ஸ் இருக்காங்க, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, கண்டிப்பா அவங்களுக்கு இங்க இடம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். என்ன பண்ணி தருவீங்க? ரொம்ப கண்டிஷனா சொல்லிட்டீங்க நீங்க. சோ நமக்கு ஷூரா பண்ணிடுவோம்.
இந்த நம்ம சேனலை பார்த்துட்டு வர கிளைண்ட்டுக்கு வந்து என்னுடைய சார்பா இப்ப இடம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா பட்டாக்காக ஒரு தனியா ஒரு அமௌண்ட் அவங்க கொடுக்கற மாதிரி இருக்கும், செலவு பண்ற மாதிரி. சோ அது வந்து என்னோட பர்சனலா நானே பண்ணி கொடுத்துருவேன். பட்டாச்சிட்டா நானே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவேன். அதாங்க சார், நீங்க வரும்பொழுது நான் தகவல் கிளம்பிட்டு சொல்ல பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டாச்சிட்டை அவங்க ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். ஓகேங்களா, இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி அதை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. என்னோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே டிஸ்கஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. டாடா, பை பை, see you.